பிற்கால பாண்டியர்களின் அரசு. பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்தமட்டிலும் மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தனர். இப்போ ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை கைப்பற்றி வச்சுருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். அந்த இடத்த தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகராக வச்சுருப்பார். அப்படி இல்லைன்னா அவங்க நினைப்பாங்க, இந்த இடத்த வந்து நம்ம தலைநகராக வச்சோம் அப்படின்னா மற்ற இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, மற்ற இடங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசர்கள் அந்த இடத்த வந்து தலைநகராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா, மதுரை பொதுமக்களால் மதுரை வந்து கூடல் அப்படின்னு போற்றப்பட்டு வந்துச்சு. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் அப்படின்னு மதிக்கப்பட்டனர். அதாவது பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு மதிக்கப்பட்டனர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, கூடல் கோன், கூடல் காவலன் அப்படின்னு மதிக்கப்பட்டாங்க. யாரால் அப்படின்னா மக்களால் தான். ஏன்னா மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை கூடல் அப்படின்னு போற்றி வந்தாங்க இல்லைங்களா. அப்போ அந்த இடத்த வந்து ஆட்சி செய்கிற மன்னனை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அப்போது கூடல் கோன், கோன் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். கூடல் கோன், கூடல் காவலன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதிச்சிருப்பாங்க பாண்டிய அரசர்களை. இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கி இருந்தது. அதாவது இப்போது நிறைய நாடுகள் இருக்கும். இப்போ ஒரு இடம் இருந்துட்டா, அதாவது என்னென்னா இப்போ இந்த இடத்த ஒரு நாடு பிடிச்சி வச்சுருக்காங்க, இந்த இடத்த ஒரு நாடு பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம இந்தியான்னு இருக்குது, அப்போ வந்து இந்தியான்னு இல்லை, இந்த பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்கள காட்டிலும் இராணுவ ரீதியாக, அதை தான் அண்டை நாடுகள்னு சொல்லுவாங்க, அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களுடைய ஆதிக்கம் ஓங்கி இருந்தது. எதன் காரணமாக, எப்படி இவங்களுடைய ஆதிக்கம் மட்டும் ஓங்கி இருந்தது இராணுவ ரீதியாக அப்படின்னா, இதன் காரணம் அவர்களிடம் இருந்த குதிரைப்படைகளாகும். பாண்டியர்கள்ட்ட இருந்த குதிரைப்படை. இப்போது குதிரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுதுன்னா, அரேபியாவிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்படுது. அதை பற்றியும் சொல்கிறாங்க பாருங்கள். அரேபிய வணிக பண்பாடு உலகின் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் அவர்கள் அந்த குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க. அதாவது இப்போது பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரேபிய வணிக பண்பாடு, அதாவது அவங்களுக்கு இருந்த அந்த தொடர்பின் மூலம், வணிக தொடர்பின் மூலமாக நிறைய குதிரைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதனால் பாண்டியர்கள் அண்டை நாடுகளை காட்டிலும் இராணுவ ரீதியாக ரொம்பவும் வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்தது, அரசர் வந்து பார்த்தீங்கன்னா மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார். அதாவது இப்போ ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆர்டர் போடுறதான்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன வேணால் ஆர்டர் போடலாம். ஆனால் இங்கே பாண்டிய அரசர்கள் எப்படி வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மனு சாஸ்திரத்தின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அரசர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு சட்டத்தை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மக்களை துன்பமடைய செய்யும். இப்போ ஒரு மன்னன் நல்லாட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சாஸ்திரம் இருக்கும் சரிங்களா, இங்கே மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மனு சாஸ்திரத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையா, மனு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதன்படி தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் தப்பாக எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க, கரெக்டாக தான் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசர்கள் மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இக்கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாக தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ஜாதி, மனம், இனம் எந்த ஒரு வேறுபாட்டை கருதி வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க பணக்காரராக இருக்காங்க, செல்வந்தராக இருக்காங்க, நிலச்சுவாந்தாரர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள மேலையும் மற்ற ஏழைகளை வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படின்னு சொல்லில எந்த ஒரு சட்டத்தையுமே எந்த ஒரு சாஸ்திரத்திலையுமே எழுதியிருக்காது. மனிதர்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த பாண்டிய அரசர்கள் மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்கிறதுனால அந்த கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்தியிருக்கு பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சியில். அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் எந்த மாதிரியான குடியிருப்புகளை வந்து உருவாக்கியிருக்காங்க, மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படின்ற பிராமணர் குடியிருப்புகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவை நீர்ப்பாசன வசதிகளோடையும் உருவாக்கப்பட்டிருக்கு. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு விரிவாக்கப்பட்டுள்ளனர். அதாவது பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு குடியிருப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த குடியிருப்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னா மங்களம்
அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள் சும்மா உருவாக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது, நீர்ப்பாசன வசதிகளோட உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு குடியிருப்பு உருவாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தண்ணி ரொம்பவும் முக்கியம். அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் அந்த இடத்துல குடியிருப்பை உருவாக்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அன்றாட வாழ்விற்கு உணவு, உடை, உறைவிடம் ரொம்பவும் தேவை. அந்த உணவிலே ரொம்பவும் முக்கியமானது எதுனா நீர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆதாரமானது. அப்போது இந்த இடத்துல ஒரு குடியிருப்பை கட்டிவிட்டு அந்த இடத்துல நீர்ப்பாசனம் இல்லாமல் குடத்தை தூக்கிக்கிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைல் கணக்காக நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல குடியிருப்பை உருவாக்கி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் பாருங்கள், அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அதை எப்படி உருவாக்கியிருக்காங்க? நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. நில உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சார்ந்த மக்களாகியால் அவர்கள் நாட்டு மக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக இந்த பூமி புத்திரர், அந்த வேளாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் அப்படின்னு அவங்கள அழைச்சிருக்காங்க. இச்சமூக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த மன்றம் சித்திர மேழி பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த சமூகம் எல்லாமே ஒன்றிணைந்து எப்படி வந்து இந்த சமூகத்தினர் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா சித்திரமேழி பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய அரசு.